நம்மளரும் கண்களை பிடித்தலைகளை தாழ்த்தி நதிகள் நேரத்தில் ஆண்டோடு சுமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே துதிகளுக்கு பாத்திரர், நீர் ஒருவரே தூய ஆதி தூயவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பூமி அஸ்திவாரப்படுத்தினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாய் பாதுகாப்பாய் நடத்தினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலிலே ஆண்டவரை போட்டிருந்த ஆண்டவரை வார்கள் ஆண்டவரை பெய்யாமலும் ஆண்டவரை நீர் அருமையாய் நடத்தி கொண்டு வந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களையும் இந்த நாள் ஆண்டவரே நீரப்பா ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் வெளிக்க செய்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி அப்பா எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெற்ற தாயிலும் மேலாய் தகப்பனிலும் மேலாய் எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க மேல் பரலோக தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்களை மறவாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு இருந்து எங்கள் நடத்துகிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே அப்பா மார்போடு அணைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எங்களை எதிரப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை அரவணைத்து
ஹல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக மரித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக இந்த பூமியில வந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்னாலும் வெற்றி தருகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சமாதானத்தின் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அலைக்கடலை போல் அலைந்து திரிகிற இந்த உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா நிசி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை தேடி வந்து மீட்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சேத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சேத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க.
உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை நாம் எங்கெல்லாம் உயர்த்துகிறோமோ அங்கே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அவரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாறாத தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரையிலும் காத்து நடத்தின தேவாதி தேவனுக்கு எல்லா கனம் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் ஹல்லேலூயா நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கும்படி ஹல்லேலூயா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய வீட்டின் அறைகளை ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவுகள் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயம் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஹல்லேலூயா உற்சாக பலிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரீர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் ஹல்லேலூயா அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கம்பீரமாய் பாடுகிற பிள்ளைகளாய் ஹல்லேலூயா நம்மை கர்த்தர் உருவாக்கும்படி ஒப்புக் கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்கிற வசனத்தின்படியாக ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த சூழ்நிலைகளை ஹல்லேலூயா தியானித்தவர்களாக ஹல்லேலூயா ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே நம்மை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையிலே ஹல்லேலூயா கர்த்தர் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அன்பில் நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். கள்ளம் கொண்ட மானிடரில் கர்த்தருந்தன் பாதம் தஞ்சம். கள்ளம் கொண்ட மானிடரில் கர்த்தருந்தன் பாதம் தஞ்சம். உந்தன் அன்பு ஒன்று போதும், நேசத்திற்காக ஏங்கினேன். நேசிக்க யாரும் இல்லை என்று நேசத்திற்காக ஏங்கினேன்.
உண்மை நேசம் கண்டிடாமல், உண்மை நேசம் கண்டிடாமல், உள்ளம் உடைந்து நான் நொறுங்கினேன், உள்ளம் உடைந்து நான் நொறுங்கினேன். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். தேவாதி தேவன் பாதத்திலே எந்தனை முற்றிலும் ஒப்புவித்தேன். தேவாதி தேவன் பாதத்திலே எந்தனை முற்றிலும் ஒப்புவித்தேன். பாவம் நீங்கி தூய வாழ்வு, பாவம் நீங்கி தூய வாழ்வு, வாழ்ந்திட நல்வழி காட்டினார், வாழ்ந்திட நல்வழி காட்டினார். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உலக வாழ்க்கை போதும் என்று பாவத்தின் கோர பீடிதனில், உலக வாழ்க்கை போதும் என்று பாவத்தின் கோர பீடிதனில், பாதகனாய் வாழ்ந்த என்னை, பாதகனாய் வாழ்ந்த என்னை பரமன் இயேசு தேடி வந்தார், பரமன் இயேசு தேடி வந்தார். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். அன்பினால் நிறைந்து பாதத்தில் அனுதினமும் நான் வந்து நிற்பேன். அன்பினால் நிறைந்து பாதத்தில் அனுதினமும் நான் வந்து நிற்பேன். அழிந்து போகும் ஆத்துமாவை, அழிந்து போகும் ஆத்துமாவை அப்பாவும் பாதத்தில் சேர்த்திடுவேன், அப்பாவும் பாதத்தில் சேர்த்திடுவேன். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறி போகும். உயிரோடு எழுந்த தேவன் நீரே, ஜீவனை எனக்காய்ந்தவரே. உயிரோடு எழுந்த தேவன் நீரே, ஜீவனை எனக்காய்ந்தவரே. சிலுவையினால் மீட்டெடுத்து, சிலுவையினால் மீட்டெடுத்து சீஷனாய் என்னையும் மாற்றினீரே. சீஷனாய் என்னையும் மாற்றினீரே. உந்தன் அன்பு ஒன்று போதும், உலக அன்பு மாறிப்போ
உந்தன் அன்பு ஒன்று போதும். உலக அன்பு மாறி போகும். கள்ளம் கொண்ட மானிடரில் கர்த்தருந்தன் பாதம் தஞ்சம். கள்ளம் கொண்ட மானிடரில் கர்த்தருந்தன் பாதம் தஞ்சம். உந்தன் அன்பு ஒன்று போதும். உலக அன்பு மாறி போகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலக அன்பு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆனால் நிரந்தரமான நிலையான அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய பிள்ளைகளை, மாறாத அந்த அன்பின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த நாளிலும் உங்கள் கிருபை வேண்டும் என்று சொல்லி முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான நாளாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு பிரியப்படுத்துகிற நாளாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படியாக ஹல்லேலூயா குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் மாறும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளிலும் கூட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற யாராகிலும் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மேலும் இறங்கி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வேலை வருமானங்களை தேவன் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மன சஞ்சலங்கள் நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற நபர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே எப்போதும் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவரே சந்தோஷமான சமாதானமான சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்துவீராக. ஹல்லேலூயா. குடும்பங்களில் குழப்பங்கள் ஆண்டவரே போராட்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான சமாதான கேடை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதமாகி போகும்படி கட்டளையிட்டு செபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்து நன்மைகள் வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற காலத்து திருமண காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுங்க. ஏற்ற காலத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் புத்திர பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தின் உரிமையோடு கூட கேட்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவாதி தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை துக்கங்களை நீக்கி போடுவீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வியாதிகளை தேவன் நீக்கி போடுவீராக.
அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் இருக்கிறார்களோ, பலவீனத்தில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே சத்துருடைய போராட்டங்களில் இருக்கிறார்களோ, இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு செபிக்கிறோம். அல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. உடையத்தில் வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளை தேவன் விடுவீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பெருகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வட இந்திய தென்னிந்திய பகுதிகளில் ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய தாசர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரனுடைய விசுவாச பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வடகிழக்கு மாகாணங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு போகும்படியாக ஹல்லேலூயா தேசத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான கூட்டங்கள் ஆண்டவரே கட்சிகள் அமைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு போகும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமான எல்லா அமைப்புகளும் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று எழுப்பி ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் போகும்படி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்களை காத்த நிழல்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே தேசத்தில் இறங்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் ஆண்டவரே அமெரிக்கையா இருக்கும்படி ஆண்டவரே சமாதானமாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உடைய சமாதானத்தின் ஆளுகையினால் எங்கள் தேசத்தை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற எல்லா அமைப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு வருகிற ஆதாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போகட்டும். ஆதரவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் தேசம் முழுவதையும் நிரப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. மாநிலத்திலும் ஆண்டவரே மத்தியிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதானத்தின் ஆளுகை பாரபட்சமற்ற ஆளுகை இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை மூடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு கூட நம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவருடைய தேவைகளை தேவன் சந்தித்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியாக தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா முறியடிக்கப்படும்படி கட்டளையிட்டு செபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவாதி தேவன் எங்கள் தேவைகளை ஆண்டவரே சந்தித்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலும் உடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த காலை வேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் சங்கீதத்தின் புஸ்தகம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம், ஆசை, வாஞ்சை எல்லாமே இதுதான். ஒரு நாள் இந்த வசனத்தை நான் நிறைய பேருக்கு அனுப்பின உடனே அது வரைக்கும் எத்தனையோ வசனங்களில் போட்ட போது ஆமேன் அல்லேலூயா வராதாங்க. அதெல்லாம் அந்த வசனம் போட்டோன்னே வந்தது. அப்புறம் தான் இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ரீபேக், ஒரு மீண்டும் ஒரு பேக் திரும்பறதுக்கான ஒரு வாய்ப்புகள். உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம இழந்து போன சந்தோஷங்கள், இழந்து போன நிம்மதி, இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆசை தான். ஆசைப்பட்டால் பத்தாது, நம்ம அதுக்கேற்ற பிரயாசப்படணும், அதுக்கேற்ற சில முயற்சிகள் செய்யணும். நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாவத்தை விடணும்னு நினைக்கிறீங்க வச்சிங்களேன். ஆனால் அந்த பாவத்தை நம்ம நேசிச்சுட்டே இருக்கும்போது எப்படி விட முடியும்?
உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சத்துருவை கட்டி ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவரே நான் அந்த பிசாசை கட்டுகிறேன், அதை கட்டுகிறேன், இதை கட்டுறேன்னு ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சகோதரனோட பகை, இந்த சகோதரியோட பகையை உள்ளே வச்சுன்னு பிசாசை எப்படி கட்ட முடியும்? இது எப்படின்னா, நீங்கள் கொள்ளை அடிக்கிற கும்பலுக்குள்ளேயே இருந்துக்குன்னு நான் கொள்ளை அடிக்கிற கும்பலை வந்து போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவேன்றீங்க. நீங்களே அந்த கும்பலில் இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் அவங்கள எப்படிங்க நீங்கள் காட்டி கொடுக்க முடியும்? எப்படி இது மாட்ட முடியும்? வாய்ப்பே கிடையாது. நீங்களே அந்த கூட்டத்தில் இருக்கீங்க. அப்போ சத்துரு பக்கம் இருந்துன்னே சத்துருவை கட்டுக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் அந்த ரீபேக் மீண்டும் வருவதற்கு பிரயாசப்படுகிறோமா? வேதத்தில் ஒரு 3 நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் நம்ம ஏலியா. அவர் பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வானத்தில் அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் நிரூபித்தவர். ஒரே ஒரு எசபெல் ராணி சொன்ன ஒரு வார்த்தைக்காக கேட்டு பயந்து ஓடி போய் அந்த ஒரு நாள் பயணப்பட்டு அந்த வனாந்தரத்தில் போய் சூரச்செடி கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நன்மை நடக்கும்போது யாருமே ஏன் இவ்வளோ நன்மை நடந்துன்னு கேட்குறதில்ல. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்த பயம், திகில்கள், மனுஷிக பயங்கள், சூழ்நிலை பயங்கள், இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவரே நான் செத்து போகிறேன் ஆண்டவரே. இது என்ன பிரச்சனை? நம்முடைய அறியாமல் நம்ம யாருன்றது நம்ம புரிந்து கொள்கிறதே கிடையாது. அவ்வளோ ஆனானப்பட்ட எலியாவுக்கே அந்த சம்பவம் அப்படின்னா, சாதாரண மனுஷலாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஏன் நமக்குள்ளே இந்த எண்ணங்கள் வரமாட்டேங்குது? ஏன் நம்ம அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்? முதல் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுங்க. இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் யாருன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. இங்கே எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோன்றது வந்து வெறும் உலக பிரகாரம் பணத்துக்கும் பொருளுக்கும் நினைக்கிறாங்க. இல்லை, பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் ஜெயிக்கிறதுக்கான முழு அதிகாரத்தையும் பெற்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. சூரச்செடி கீழே படுத்துக்கொண்டு புலம்புறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கலை. நம்மளை ஆண்டவர் வெளியே எழுந்து வா, உனக்காக அக்கினி ரதங்கள்லாம் காத்திருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே எலியாவை ஆண்டை தட்டி எழுப்பி, எப்பா நீ மட்டும் இல்லைப்பா, இன்னும் பாகால முத்தமிடாத 7000 பேர் மீதியாக நான் இஸ்ரவேலில் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆசைகளையும் எகுவையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணி, அதே எலிசா பார்த்து கொண்டு இருக்கிற அக்கினிமான ரதங்கள் அவரை எடுத்துக்கொண்டு போகிற நாள் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக ஆண்டவர் இன்னும் உயர்வான வாழ்க்கையும் உயர்வான எண்ணங்களை வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களில் சிக்குண்டு லௌகீக கவலைகளில் விழுந்து, பயத்தில் விழுந்து, திகிலில் விழுந்து நீங்கள் சோர்ந்து போனீங்களா? கொஞ்சம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை அழைத்தது எங்கேயோ சூரச்செடி கீழே உட்காந்து புலம்புவதற்கு இல்லை. உங்களுக்காக அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் காத்திருக்கிறது. ஒரு நித்தியத்தை நோக்கி பாருங்கள். ஒரு பரலோக வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக மற்றவங்களை போல் நம்ம வசதியாக இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்காக அழைக்கப்படலை, நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்தியம்தான் நம்முடைய வாக்குத்தத்தமே. இன்றைக்கி உலகத்தில் ஏதோ வாக்குத்தத்தான் நினைக்கிறாங்க. எனக்கு வீடு கிடைக்கும், எனக்கு காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் உங்கள் கூட வருமா? வராது. ஆனால் நீங்கள் போக வேண்டிய நித்தியத்துக்கு நீங்கள் போகணுன்னா, நாம் இந்த பூமியில் வாழும்போது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வாழும்போது நிச்சயம் நடக்கும். அதே போல் தாவீதோட வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்குறது உண்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் சவுலால் விரட்டப்பட்ட போது கெபிக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் வனாந்தரங்களையும் வாழ்ந்த தாவீதோட வாழ்க்கை ஆண்டவர் சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ நெருக்கப்பட்ட எல்லா நிலையிலையும் தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஒரு முறை அவருடைய குடும்பங்கள் முற்றிலுமாக சூறையாடப்படுகிறது. எல்லாருமே கூட இருந்தவங்க எல்லாருடைய குடும்பத்தையும் இழந்தாங்க. தாவீதும் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் எல்லாரும் அவர் மேலே கல்லெறின்னு நினைக்கும் போது தாவீது மட்டும் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்கிறார். அந்த மெச்சூரிட்டி வரணும், அந்த முதிர்ச்சி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் உயர்வுகளை தரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறது முதிர்ச்சின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கை நிறைய சம்பாதிக்கிறது முதிர்ச்சின்னா அப்போ நாட்டில் பல பேர் முதிர்ச்சியாக இருக்கணுமே. முதிர்ச்சி இல்லையே. கடந்த நாளில் இந்த இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் டாடா பிர்லா அவர் இறந்து போனார். அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பணக்காரர் தான், ஆனால் ஒரு ஆள் போகும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியல. அதனால தான் அவர் ஏற்கனவே வாழும்போதே தன்னுடைய வருமானத்தில் இத்தனை சதவீதம் ஏழைகளுக்கு, தெருவோரம் இருக்கிற நாய்கள் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் நன்மை செஞ்சுட்டு போயிருக்கிறார்.
ஆனால் சில ஜென்மங்கள் இன்னும் உயிரோடு வாழுது. அவங்களாம் இன்னும் சேர்த்து வச்சுட்டு இந்தியாவிலே நான் தான் முதல்வன் பணக்காரனாக இருப்பேன், நம்பர் ஒன்றுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இது தாங்க உண்மை. இந்த உலகத்தில் நம்ம எது சேர்த்து வச்சாலும் எதுவுமே நம்ம கூட வருகிறது இல்லை. இது தெரிஞ்சும் தெரியாமலும் ஜனங்க இன்னும் அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியாதவங்க இருந்தால் பரவாயில்ல, சத்தியத்தை அறிந்தவங்களே இன்றைக்கி இந்த உலகப் பொருளுக்கு தான் அடிச்சுக்கின்னு முண்டு கட்டின்னு இருக்கிறாங்க. கெபிக்குள்ளே வாழ்ந்த தாவீது தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை வனாந்திர மார்க்கமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், இந்த பூமியிலையும் சரி நித்தியத்திலும் சரி தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு போகிற ஒரு நாள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பாடுகள் உண்டு, சில வனாந்திரங்கள் உண்டு, சில கெபிக்குள்ளான வாழ்கிற வாழ்க்கைகள் உண்டு. சகித்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரும். ஆனால் கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நமக்கு அது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனையே அதுதான். ஆனால் அதை காத்திருந்தால் நிச்சயம் உண்டு. அதே போல் தான் ஈசாக்கோட வாழ்க்கையில். ஈசாக்கு ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் எகிப்துக்கு போகலை. அவங்க அப்பா எகிப்துக்கு போனார். தேவையில்லாமல் ஆகார் குறுக்க வந்தாங்க, அவனோட இஸ்மவேல் சந்ததி உருவானது. ஆனால் இந்த நேரம் ஈசாக்கு எகிப்துக்கு போகாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொன்ன தேசத்திலே குடியிருந்தார். அந்த பஞ்சகாலத்தில் விதைத்தார், நூறத்தனையாக பலன் வந்தது. ஆனால் அதோடு முடிஞ்சுதா கேட்டால் இல்லை. துறவுகளை தோண்ட நிறைய ஏசேக்கு சித்தனாக்கள், நிறைய வாக்குவாதங்கள், நிறைய சண்டைகள். எப்பொழுதுமே வாழ்க்கையில் உயர்வுகள் ஒன்று வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நான் நீட்டாக எல்லாம் போகணும். இல்லை. எப்பெல்லாம் பிரச்சனைகள் நம்மளுக்கு அதிகமாக வருதோ அப்போல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. நாம் எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பார்வைகளே என்னென்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு 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 கோணத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. இல்லைங்க, ஏசேக்கு சித்தனா வந்தால் விட்டுடுங்க. ஒரு பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழிலில் போகிறீங்க, ஒரு வேலையில் போகிறீங்க, சண்டை வருதான், அமைதியாக இருங்க, விட்டுருங்க. ஏன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். நம் பூமியில் பலுகி பெருகும்படி தேவன் இடத்த வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு வேலை, நமக்குன்னு ஒரு காரியத்தை தேவன் நிச்சயம் வைத்திருப்பார். நான் சிறு வயதில் வேலைகளுக்கு போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது சில கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்காது. ஏன்னா நான் ரொம்ப படிக்கலை. அப்போ நான் கவலைலாம் படமாட்டேன். கேட்பாங்க, அப்போ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த கம்பெனியில் எனக்கு வேலை வச்சிடல ஆண்டவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்காக பெரிய விஷயம் இல்லை, ஐயோ எனக்கு அந்த வேலை கிடைக்கலையே அதனால அதோடைய வாழ்க்கை என்ன போயிட போதான் என்ன. இல்லை, எனக்கு இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனி இருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு ஓனர் இருக்கார் வச்சுங்க, அவராலே அந்த கம்பெனி விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அவர் தான் அந்த கம்பெனி. ஆனால் நான் ஒரு ஸ்டாஃப் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த கம்பெனியில் எனக்கு 1000 கம்பெனி இருக்குது. திறமையானவனுக்கு எல்லா இடமும் திறந்த வாசல் தான். திறமை இல்லாதவங்க தான் கிணத்து தவளை போல் ஒரே இடத்துல உட்காந்து புலம்பின்னு இருப்பாங்க. ஏசேக்கு சித்தனாக்கள் ஒவ்வொரு துறவுலையும் பிரச்சனை வந்தது. ஈசாக்கு சோர்ந்து போகலை, மீண்டும் ஒரு துறவை வெட்டினார். கடைசியில் ஒரு இடத்த தேவன் ஆயத்தம் பண்ணினார். அதுபோல் தாங்க நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களையே நினச்சில்லாமல் நமக்குன்னு ஆண்ட நியமித்திருக்க இடத்துக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக அந்த இடத்துல தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி நம்ம கண்கள் காணும், காதுகள் கேட்கும். நம்ம நிறைய நேரத்தில் அதை போக விரும்புறதில்லை. ஏன் போக விரும்புறதில்லைன்னா, நாம் அதில் அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம், சோம்பேறி ஆகிட்டோம். சோறு கண்ட இடமே சொர்க்கன்ற மாதிரி அப்பாடா அப்படின்னு உட்காந்துடுறோம். சில பேர் நான் அந்த உயர் படிப்புகளுக்காக படிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். நல்லா படிப்பாங்க, நல்ல அது எப்படி தான் படிக்கிறாங்களோ தெரில. அப்போ தான் யோசிப்பேன், இவங்களாம் இவ்வளோ படிச்சிருக்காங்களே அப்படின்னு. நம்மளாம் ரொம்ப படிக்கலை, நான் ரொம்ப படிக்கலை. அப்போ தான் யோசிப்பேன், இவங்களாம் இவ்வளோ படிச்சிருக்காங்களா ஆண்டவரே. ஒரு நாள் என்னை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணாங்க, இங்கிலீஷ் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னாங்க. டக்குன்னு ஒரு தாட் வந்தது. நான் சொன்னேன், ஆமாம் தம்பி, உன் அளவுக்கு நான் படிக்கலை, உன் அளவுக்கு நான் உங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வச்ச மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை பெரிய அளவெல்லாம் படிக்க வைக்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்கிட்ட நிறைய திறமைகள், படிப்பு எல்லாம் இருந்தாலும் அதை வச்சு உலக பிறகாமல் சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். என்கிட்ட இருக்க அந்த ஓட்ட இங்கிலீஷை வச்சு என்னால் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயம் பண்ண முடியுதே. பாதி பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, என்கிட்ட 100 ரூபா பணம் இருக்குது. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வச்சு அந்த பணத்தை திரும்பி பார்க்குறீங்க, அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்குறீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, டேட்டா மட்டும்தான் வேஸ்ட்.
ஆனால் என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 10 பேருக்கு நான் சோறு போடுறேன். இப்போ சொல்லுங்கள், 1 லட்ச ரூபா பெருசா, 10 ரூபா 100 ரூபா பெருசா? என்கிட்ட 100 ரூபா இருந்தாலும் அந்த 100 ரூபா 10 பேர் பசியை ஆற்றுது. எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால் நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதில் நம்ம சந்தோஷப்படுவோம், அதில் ஹாப்பியாக இருப்போம். நம்ம துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நேராக கர்த்தர் நிச்சயம் நிம்மதியாக நடத்துவார். ஆனால் நாம் அதில் அந்த வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். சோர்வு இது ஒரு தேர்வு மாதிரி. எப்போல்லாம் டிப்ரெஷன் ஆகுதோ அப்போல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஐயோ நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு. அப்போல்லாம் நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கு தான் பிரச்சனை. தயவுசெய்து அதை விட்டு வெளியே வாங்க. தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற எல்லைகள் பெருசு, அதை நோக்கி ட்ராவல் பண்ண பழகுங்க. அதில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்க இலக்குகள் என்ன? நான் எப்பொழுதுமே என்னென்னா மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரே விஷயம் தான், இந்த வேலை முடிஞ்சுதா, இந்த ஊழியம் முடிஞ்சுதா, இந்த பயணம் முடிஞ்சுதா, அடுத்த பயணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுக்குவேன். இந்த ஒரு பயணம் முடிஞ்சுது, உடனே அடுத்த ஊர் என்ன, அடுத்தது என்ன. லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போகும்போதும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அடுத்த பயணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்த பயணத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில் நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்காக செலவிடுவோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதனால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் உங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்க நேராக தேவன் நிச்சயமாக இன்பத்தை காண வைப்பார். அதற்கு ஆயத்தமாயிருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கட்டும் ஆண்டவரே. உற்சாகமாக இன்னும் முன்னோக்கி போக கிருபைதாரும். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாலை மறவாதே. ஆமென். God bless you.